லாஸ்ட்டாக நம்ம கட்டிங் வீடியோ பார்த்தோம். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பேக் சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ளவுஸோட கெட்ட பக்கம். நான் அது மேலே லைனிங் வச்சு முதல்ல கீழே வந்து நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதை முதல்ல அடிச்சுக்கலாம். இந்த துணி கொஞ்சம் உழவழன்னு இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக பார்த்து வச்சு பொறுமையாக தைச்சிக்கலாம். நம்ம எங்கே மார்க் பண்ணமோ 1 இன்ச்சில் அதே அளவு இப்படி 2ஆக மடித்து தையல் போட்டுக்கணும். இந்த கட் பண்ணியிருக்கேன் அந்த அளவு கரெக்டாக வச்சு இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். நல்லா சுற்றி தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ தையல் போட்டேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டுமே சுற்றி தையல் போட்டு கட் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ராஸ்லாம். இப்போ 2 பேக்கும் வந்து சமமாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். சமமாக இருக்குது. இப்போது கொக்கிப்பட்டி விப்பட்டி தைக்கலாம். இப்போ நான் வந்து இது அளவு கொக்கிப்பட்டி எடுத்துருக்கேன். நம்ம இந்த பக்கம் கொக்கிப்பட்டி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். எப்பவுமே ஒரு 3 ஸ்டிச் கொடுத்துடணும். இதை அப்படியே திருப்பி படிமான தையல் இது மேலே இந்த லைனிங் துணி மேலே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் திருப்பும்போது ஈஸியாக திரும்பும். நம்ம இதை அப்படியே 2ஆக மடிச்சு இங்கே வந்து வெளியே வராமல் நல்லா அப்படி மடித்து இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம். குப்பி கட்டி நம்ம தைச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஊக்குப்பட்டி வந்து இப்படி கீழே லைனிங் வச்சுட்டு மேலே நல்ல பக்கம் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு தையல் போடணும். அப்படியே திருப்பிட்டு இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலையே நம்ம தையல் போடணும். இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக அப்படி மடிச்சுட்டு நம்ம இப்போ மார்க்கிங் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கையில் குக்கியும் உக்கும் தைக்கிறது இருந்தால் அப்புறம் தைச்சிக்கலாம். மிஷினில் தைக்கிறது இருந்தால் இப்போ மார்க்கிங் பண்ணலாம். நான் வந்து மிஷினில் தைக்கல, கையிலே தான் உப்பட்டியும் ஐப்பட்டியும் தைக்க போகிறேன். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுறேன். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ராவும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது கொக்கிப்பட்டியும் ஐப்பட்டியும் ரெடி ஆயிடுச்சு. பேக் ஓரளவுக்கு ரெடி. இப்போ ஃப்ரண்ட்டு போகலாம். இப்போது ஃப்ரண்ட் எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டு வந்து சுற்றி தையல் போடணும். இது கெட்ட பக்கத்துக்கு மேலே நான் லைனிங் துணி வச்சு இது கரெக்டாக சுற்றி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம்.
நான் வந்து சுற்றி தையல் போட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸ்ட்ராலாம் துணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து சுற்றி தையல் வச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டாட் மார்க் பண்ணலாம். இதை அப்படியே இப்படி முடிச்சு போட்டுட்டேன். இப்போ சிங்கிள் பீஸாக இருக்குது. இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் டாட்டு நம்ம எவ்வளோ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அந்த அளவு குறிச்சிக்கலாம். இது சென்டர் ப்ளவுஸ். இப்போது இதிலேருந்து இந்த டாட்டை தெரியுதுங்க இல்லையா, இது வரல எவ்வளோன்னு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணோம். 3க்கு ஒரு கோடு இருந்தது. சென்டர் டாட் வந்து நம்ம ஆல்ரெடி இது உங்கள் மார்க் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு கோடு. அதே மாதிரி இது உள்ள எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு இப்படி நீக்கிட்டு நல்லா அப்படி வச்சா 1 இன்ச்சு, உயரம் வந்து 2 இன்ச்சு, 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு. நம்ம இங்கே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடுவோம். அப்போ 2 காலில் ஒரு மார்க். அதே மாதிரி இந்த சென்டர் டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுவும் 1.25 பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது சென்டரில் 1.25. இங்கே நம்ம தையலுக்கு விட தேவையில்லை, ஏன்னா இது ஜாயிண்டில் தான் இருக்குது. அதனால் 1.25 போதும். அதே மாதிரி இந்த ஹார்ம் ஹோல் சைடு மேலே இந்த ஹார்ம் ஹோல்லேருந்து நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து அப்படியே வச்சுட்டு வரணும். டேப்பை வச்சுட்டு வந்தால் 5.25 அங்கே வரும்போது பிடிச்சிருக்காங்க. அங்கேருந்து இதில் நீளம் வந்து 3.25. இங்கே நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருப்போம். அப்போது 5.25 இதோடு சேர்த்தோம்னா அப்படி 1/2 இன்ச்சோட ஆட் பண்ணோம்னா 5.25 ப்ளஸ் ஒரு 1/2 5.25 இங்கே வருது. இதனுடைய நீளம் 3.25 ப்ளஸ் இங்கே ஸ்டிச்சிங் ஒரு 1/4 இன்ச்சு போய்டும். அப்போது 3. அதே மாதிரி பின்னாடி கோடு, இது பின்னாடி சைடும் அப்படியே ஒரு மார்க்கிங். இப்போ நம்ம தைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாட்டு பிடிச்சிடலாம். இப்படி சமமாக எப்போவுமே இப்படி சமமாக சென்டர் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக இப்படி பிடிச்சிட்டு இந்த துணி கொஞ்சம் வழவழன்றதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தைக்கணும். லைனிங் துணி வந்து உள்ளே படுதான்னு பார்த்துட்டு பொறுமையாக தைக்கணும். இந்த மார்க் பண்ணிக்கிற இடத்துலையே நம்ம தைக்கணும். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு எப்போவுமே நம்ம 2 தையல் அப்படியே இப்படி திருப்பி இன்னொரு தையல் போட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி சென்டரில் பிடிச்சிட்டு 2 சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு, லைனிங் துணி சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு, அதே மாதிரி இந்த செக்ஷன் தைச்சிப்போம். இதுவும் ஸ்டிச் இந்த பக்கம். ஓகேவா? இப்போது சென்டர், இதில் இந்த சென்டரு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து இது வரலாம். நம்ம இப்படி வர இந்த மாதிரி போடும். இதில் சென்டர் பார்த்துட்டு இப்படி வச்சுட்டு சென்டர் டாட்டு பிடிச்சிக்கலாம். இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு லைட்டாக பெண்ட் ஆகிட்டு திருப்பணும். டபுள் ஸ்டிச் அப்படியே திருப்பி அவ்வளோதான். இப்போது தேர்டு, இது ரெண்டுமே பிடிச்சோம்னா நம்ம தேர்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பாருங்க. இந்த தேர்டு டாட்டை எப்படி பிடிச்சி பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதே அளவு தைச்சிடணும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த 2 டாட்டையும் பிடிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த டாட் வந்துடும். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உள்ளே வந்து லைனிங் துணி இருக்கான்னு பார்த்துக்கணும். சில டைம் வந்து லைனிங் துணி மட்டும் தைப்போம், ப்ளவுஸ் துணி
இது கொஞ்சம் வளவழன்னு இருக்கிறதுனால நவுந்து போகும். அதனால நம்ம கையில் பிடிச்சிட்டு தைக்கணும். அதே மாதிரி 2 ஸ்டிச்சு 2 தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கீழே பட்டி. இப்போ நான் வந்து எப்போவுமே இதை தைச்சிட்டு பேக் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த நான் பட்டி ஆட் பண்ணுவேன். இப்போ பார்க்கலாம். இப்போது இது பேக்கு, இது பேக்கோட நல்ல பக்கம், ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது நல்ல பக்கம் பேக்கு, ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கம். இப்போ நம்ம 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆரம்பிச்சு மீடியோட பேக் ஸ்டிச். எப்பவுமே இதுக்கு 2 தையல் போடணும். தையல் போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி பார்த்தா இது 2 சமமாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் நம்ம இங்கே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பட்டி கட் பண்ணலாம். நான் எப்போவுமே இப்படி தான் கட் பண்ணுவேன், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம ஒன்றா வச்சுட்டு இப்போ நான் வந்து பட்டி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் ஓக்குன்றதுனால நம்ம பட்டி இந்த மாதிரி தான் ஜாயிண்ட்டாக தான் கட் பண்ணிடணும். தனித்தனியாக கட் பண்ணக்கூடாது. நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம தனித்தனியாக இருக்கும், ஆனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கேன், சாரீ ப்ளவுஸ் எதுவும் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஃப்ரண்ட் இது வந்து லைனிங், இதுவே லைனிங் பழையும் ப்ளவுஸோட நல்ல பக்கம் இந்த மாதிரி. இது ப்ளவுஸோட ரைட் சைட் நல்ல பக்கம் ப்ளவுஸ் துணியும், லைனிங் பக்கம் கெட்ட பக்கம் வந்து லைனிங் துணியும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வி ஷேப் இருக்குது இல்லையா, சென்டர், அந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். இந்த சென்டர் வி ஷேப்பில் சின்னதாக, அப்போ தான் அது திரும்புறதுக்கு நல்லா கரெக்டாக வரும், உட்காரும். நம்ம தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம், அந்த 1/4 இன்ச்சு வர மாதிரியே நம்ம தைக்கணும். கரெக்டாக பார்த்து அந்த 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும். அந்த 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும். 3 துணியும் ஒன்று வச்சு அந்த 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த பார்த்துருக்கோம் இல்லையா, இது மடிச்சு வச்சுட்டு அப்புறம் லைனிங் நம்ம வச்சு நம்ம ஒரு பக்கம் தைக்கிறோம். அதே மாதிரி சென்டர்லேருந்து நம்ம தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சைட் தைக்கிறோம். ஓகே, அடியில் துணி எதுவும் பார்த்துட்டு கண்டிச்சுட்டு பொறுமையாக தைக்கணும். அதே மாதிரி கீழே தான் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் அதை மடிச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு தைக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் தான் போட்டிருக்கோம், இன்னொரு ஸ்டிச்சு கீழே போடணும். அடியில் துணி இருந்தால் கண்டிச்சுட்டு பொறுமையாக தைக்கணும். இப்போ திருப்பி எடுத்துட்டு படிமன் கலர்
விட்டுட்டு இதனுடைய பரிமாணத்தை இந்த பக்கம் கையை வச்சு வந்து எந்த பழம் பார்த்துட்டு முடிச்சோம். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு பேக்கு நம்ம வைக்கணும். இது எல்லாரும் காமனாக இல்லை இதுக்கு நம்ம வச்சுட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம மடிக்க வச்சுக்கணும். இது வச்சுட்டு நம்ம இது நம்ம வச்சு இது காமாக வச்சு இந்த மேலே பார்க்கணும். அதனால் வந்து பார்த்து இது எவ்வளோ மச்சு எடுக்கணுமோ அதை முடிச்சிடும். பக்கத்து செக் பண்ணிட்டு கரெக்டாக எவ்வளோ மச்சு இருக்கணும் பண்ணி இது பேக் கடைசியாக இந்த ஃப்ரண்ட்டு இது செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுமே சமமாக இருக்கணும். இது செக் பண்ணிட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணணும். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணணும். இப்போ இன்னொரு தையல் இந்த எட்ஜில் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கும். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ். இந்த ஸ்லீவ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஸ்காலப் டிசைன் ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை திருப்பி போட்டுட்டு இந்த ஸ்லீவ் வந்து லைனிங் வந்து இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். நான் மடித்து எவ்வளோ நம்ம மடித்து தைக்கணுமோ அந்த அளவுக்கு நான் மடித்து தைச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த 7000 க்ளூ இருக்குது இல்லைங்களா, இதை நான் எடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே இந்த இடத்துல ஸ்லீவ் சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். கையில் அப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இது கெட்ட பக்கம், இது அப்படியே சென்டர் பார்த்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே காயட்டும். இப்போ நம்ம ஒட்டினது வந்து காஞ்சிச்சு. இப்போ சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் இல்லாத இடத்துல இருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம 2 ஸ்லீவும் கரெக்டாக நம்ம தச்சாச்சு லைனிங் வச்சு. இப்போ ப்ளவுஸில் அட்டாச் பண்ணலாம். ப்ளவுஸில் எதனாவது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இப்போ இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. டாட் இருக்குது இல்லையா, இது ஃப்ரண்ட்டு. இப்போது ப்ளவுஸோட நல்ல பக்கம் இப்படி கெட்ட பக்கம் மேலே வரணும். ஸ்லீவோட ப்ளவுஸ் வந்து நல்ல பக்கம் இப்படி போட்டுட்டு சென்டர். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கை குழி இன்னும் வெட்டல ஸ்லீவுக்கு, அதை நம்ம தைக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அதை இப்போ கட் பண்ணிக்கலாம். இதுதான் சென்டரு. ஸ்லீவோட சென்டரு. இப்போது இது வரலாம் நம்ம தையல் போட வேண்டியது. ஒரு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி தள்ளி அப்படி லைட்டாக கர்வாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த லாஸ்ட் வரலாம் போகக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது
இந்த கட் பண்ண இடம் வந்து ஃப்ரண்ட் வரணும், ஸ்லீவோட ஃப்ரண்ட் வரணும். இப்போ நம்ம சென்டரை அப்படியே வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சமமாக வச்சு நான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இங்கே வருது. இப்போ அங்கேயே வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம இந்த 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதிலே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். பொறுமையாக 1/4 இன்ச்சு அளவு கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தால் 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு விட்டுருந்தால் 1/4 இன்ச்சு அதே அளவு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த சென்டரும் இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டு கரெக்டாக வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி நம்ம பொறுமையாக இருக்கணும். இது இன்னொரு தையல் போடணும். நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் 2 ஸ்லீவும் தச்சு முடிச்சிட்டேன். 2 ஸ்லீவும் தச்சிட்டேன். அடுத்தது நம்ம கழுத்து சுற்றி எம்மிங் கொடுக்கலாம். அதுக்கு வந்து கிராஸ் துணி போடணும். இதுதான் இப்படி இழுத்தா இழுக்குது. இது கிராஸு, இது நேர். இழுக்க முடியல, அது நேர். நான் வந்து இந்த ஸ்கேல் அளவு அப்படியே மார்க் பண்ணிக்குவேன். நம்மளுக்கு எவ்வளோ கழுத்தோட அகலம் ஃப்ரண்ட்டு பேக்கு எவ்வளோ இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இதை கட் பண்ணிக்கலாம். இந்த லைன் மேலேயே நம்ம அப்படியே கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸோட நல்ல பக்கமும் இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் இல்லை, ரெண்டும் ஒன்றா சமமாக வைக்கிற மாதிரி இது மேலே இருக்கிறது கெட்ட பக்கம் இந்த ஸ்டிச்சஸ் போட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நம்ம 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1/4 இன்ச்சு அளவு அதே அளவு நம்ம தைச்சிட்டே வரணும். பொறுமையாக தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு 1/4 இன்ச்சு இப்போ நான் தைச்சிட்டேன். இப்போ இது மேலே இந்த லைனிங் இருக்குது, இந்த லைனிங் மேலேயே ஒரு தையல் போடணும். ப்ளவுஸ் மேலே வரக்கூடாது. கையை வச்சு இப்படி தள்ளி லைனிங் மேலே ஒரு தையல். இப்போது ப்ளவுஸு திருப்பிட்டு இந்த உள் பக்கம் அப்படியே ஒரு மடி மடித்து இந்த நம்ம ஒரே மடி இப்படி மடிச்சுட்டு இங்கே ஒரு தையல், இதுமாதிரி ஒரு தையல் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு பொறுமையாக இப்படி ஒரு மடி மடித்து பொறுமையாக வரணும். இந்த வளைவெல்லாம் அதே மாதிரி நம்ம வளைச்சி இப்படி சுருக்காக இருந்தால் அப்படி தள்ளி விட்டு பொறுமையாக நம்ம அந்த லைனிங் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்ததுனால தான் நம்ம திருப்பின உடனே ஈஸியாக திரும்புது. நான் இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சிட்டேன். எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கு. ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளவுஸு ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ப்ளவுஸு 2ஆக மடிச்சிருக்கேன். இது ஃப்ரண்ட், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போது இது கொக்கி பக்கம், அளவு ப்ளவுஸோட இது கொக்கி பக்கம், இந்த கொக்கி பக்கம் இதனுடைய கொக்கி பக்கம் நம்ம தைச்சிருக்கிறது. ரெண்டும் இப்படி ஒன்றா வச்சு எவ்வளோ வருதுன்னு பார்த்து ஒரு மார்க். இதை ஹை பக்கம்,
இந்த ப்ளவுஸோட ஐப்பக்கம் வச்சு இங்கே எவ்வளோ வருதோ அங்கே ஒரு மார்க்கு. அப்படி இது தூக்கிட்டு பேக்கு, இது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு எவ்வளோ கரெக்டாக வச்சு இங்கே ஒரு மார்க்கு, அதே மாதிரி இங்கே ஒரு மார்க்கு, இங்கே முடியுது, இங்கே ஒரு மார்க்கு. இப்போது ஸ்லீவ் எடுத்துருக்கோம். இந்த 2 ஸ்லீவ் அப்படி ஒன்றா வச்சுட்டு அளவு ப்ளவுஸு இப்படி ஒன்றா வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கிங். அதே மாதிரி ஆம் ஹோல்டாண்ட இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு நம்ம ஒன்றா வைக்கணும். ஒன்றா வச்சுட்டு அதே மாதிரி இந்த ஸ்லீவோட அப்படியே நம்ம இது ஒன்றா அப்படியே வச்சோம்னா இங்கே முடியுது. நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, கரெக்டாக அந்த இடத்துல வருது. இப்போ அப்படியே தையல் போடலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சுட்டு இங்கே கீழே இங்கே பின்னாடி 2 கையும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு தையல் போடலாம். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம 2 கீழே மார்க் பண்ணோம் இல்லையா, ரெண்டும் சமமாக வைக்கணும். கரெக்டாக இருக்குது. இங்கே கீழே இதுவும் இப்படி சமமாக பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கை ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வரணும். நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு கை ஜாயிண்ட். அவ்வளோதான். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி அந்த சைடும் நம்ம தையல் போட்டுட்டா சரியா. இப்போ ப்ளவுஸ் தைச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கான்னு எப்படி பார்க்கணுன்னா, இது அளவு ப்ளவுஸு கொக்கி பக்கம். அதே மாதிரி நம்ம இப்போ தைச்ச ப்ளவுஸு கொக்கி ஐ பக்கம், இதுவும் ஐ பக்கம். இப்படி 2 ஒன்றா வச்சு அப்படியே சமமாக நம்ம கையை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கான்னு தெரியல. இப்போது நம்மளுக்கு கரெக்ட்